ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் இருக்குங்க. அவுரங்காபாத்துக்கு இன்னொரு 70 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. போன வீடியோ பார்த்திங்கன்னா சாலிஸ்கான் கட் பண்ணியிருப்பேங்க. சாலிஸ்கான் தாண்டி அவுரங்காபாத் வந்தாச்சு. பக்கமாங்க. இந்த போர்டில் பார்த்தீங்களா ஒரு பேர் வருது, படிச்சுக்கோங்க. தெரியாதீங்க பாஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எல்லோரா கேவ்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து இங்கே தான் இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்குங்க. ஸ்கூல் டேஸ்லாம் சின்ன வயசில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் புக்லேயே வந்துருங்க. அஜந்தா கேவ்ஸு, எல்லோரா கேவ்ஸ் குகைகள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்துச்சு. அது இங்கே தான் இருக்குங்க. அவுரங்காபாத்தில் ஒரு 25 கிலோமீட்ரு. இது வந்து எல்லோரா கேவ்ஸுங்க. அஜந்தா கேவ்ஸ் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நான் வரும்போது போகணுன்னு நினைப்பேன் அவுரங்காபாத் வந்தேன். ஆனால் அவுரங்காபாத் வந்து பெருசாக ஒன்று வந்து இல்லைங்க. ஒரு 2-3 ட்ரிப்பு தான் வந்திருப்பேன். அது வந்தோன்னே ஆல்ட்டாக இருக்கிற டைமில் லோடு ஏற்றிட்டு போயிருக்கிறோம். பார்க்கலாம், ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வரலாம். ஓகேங்களா? நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இது பைபாஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுரங்காபாத்துலேருந்து நம்ம மும்பை பைபாஸுங்க. மும்பை போகிறது எக்ஸ்பிரஸ் வேன்னு நினைக்கிறேன். ஆனால் சரியாக எக்ஸாக்டாக எனக்கு தெரிலிங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம எங்கன்னா அவுரங்காபாத் அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிட்டு இருக்கிறேங்க. சுற்றி காடுங்க, சூப்பராக இருக்குதுங்க. மழை பெஞ்சதுக்கு இருக்கும், அழகாக இருக்குது பார்க்குறக்கே கிளைமேட்டு. இந்த இடத்துக்கு ஒரு மேலேக்கு உட்காந்து பார்க்குற மாதிரி இடம் இருக்குது. மொத்தம் சிட்டியும் தெரியும் லெஃப்ட் சைடில். அது எப்படி வீடியோஸில் கவர் பண்ண முடியல. சிட்டியெல்லாம் நல்லாவே தெரியும். அவ்வளோ அழகாக இருக்குது உட்காந்து பார்க்குறதுக்கு. ஒரு சேர் மாதிரிலாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அட்டையும் வர முடிஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வீடு தாண்டி போட்டுக்கிறோங்க. வீடு காடுன்னு சொல்லுவாங்க. வீடு தான், பெரிய காடெலாம் கிடையாது. ஓரளவுக்கு சிம்பிள் தான். அது பெரிய மேடு தான். அது தாண்டி போய்ட்டுருக்குங்க. இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக திருட்டுத்தோடு நடக்குங்க. நான் போன வீடியோ கூட சொல்லியிருப்பேன். பார்த்திங்கன்னா வீடு காடு தாண்டி நிற்கிறேங்க. ஒரு டோல்கேட்டில் ஒரு வண்டிக்கார கை கட்டினார். சின்ன வண்டி, டாட்டா 12 நினைக்கிறேன். இந்த வண்டி கிளச்சு பிரச்சனைங்களாமா, யார் வாங்கிடுச்சாமா. ஸ்பேனர் கேட்டார், ஸ்பேனர் கொடுத்துருக்குறோம். அது என்ன பம்ப் பண்ணுறதுங்களா? சொல்லுங்கள், சொல்லும்போது பம்ப் பண்ணுறேன். ஒரு வண்டிக்கார கை கட்டினாருங்க. சின்ன வண்டி, வண்டி வேறு ஏர் லாக் ஆகிடுச்சு. நம்ம கிளச்சு இது எடுத்து ஒரு ஸ்பேனர் கேட்டாருங்க. ஸ்பேனர் மில்லினாரு. ஸ்பேனர் கொடுத்தான். கீழே ஏரை எடுத்துகிட்ருக்கிறாரு. கிளச்சு மூச்சு பிடிச்சிட்டுருக்குறேங்க. இந்த வண்டி மட்டும்தாங்க நம்ம லோடு ஏற்றுலேருந்து கூட வந்துகிட்டே இருக்குது. இமாச்சலேருந்து பரவாயில்ல. 2 வண்டி, அந்த வண்டி நம்ம மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம கூட ஒரு 10 வண்டி பார்க்க லோடு ஏற்றுனாங்க. அவங்களாம் இப்போ அப்படியே முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் தான் அப்படியே ஒன்றா வந்துட்டுருக்கோம். இந்த வண்டி பார்த்தோன்னா கேரளா போகுதுங்க. கேரளா கேலிக்கட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னாங்க. அங்கே போய்ட்டுருக்குது. நம்ம தான் இங்கே கோயம்புத்தூர் போயிட்டுருக்குறோங்க. அன்னூர். இந்த குளம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ரைட் சைடில் செம்மையான இதுங்க. ஐயோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகான இடங்க. ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் சொன்னால் அப்படி தான் இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் ஒரு ஊருங்க. அது மலையடி இடத்துல அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்கணுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய பேர் இதான் சொல்லுவேன், நேரில் பார்க்குறது ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பார்க்குற வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. ஒஸ்பேட்டு பக்கம் போயிட்டுருக்குறோங்க நம்ம.
ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலே வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் டனலுங்க. டனலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இது சின்ன டனல் தாங்க, பெரிய டனல்லாம் கிடையாது. ஆனால் எவ்வளோ பெரிய டனலாக இருக்குது, 20 கிலோமீட்டர் பக்கமெல்லாம் இருக்குது. சின்னது தான், அது எப்படி இருந்தாலும் ஒரு 100 அடி பக்கம் வரும், எச்சா வரும்னு நினைக்கிறேன். கேரளாவில் இருக்கிறது கொஞ்சம் பெருசுங்க. கேரளாவில் ஏர் வென்டிலேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, இங்கே அதெல்லாம் கிடையாது. உள்ளே லைட் அப்படியே பகல் மாதிரி இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. ஒரு சில டனல் நார்த் பக்கம் போனால் லைட்டே இருக்காதுங்க, நம்ம தான் லைட் போட்டு போகணும். அசாம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு டனல் இருக்கும். அசாம் சாரி, இது மேகாலயாக்குள்ளே ஒரு டனல் இருக்கும். அந்த கார்ட்லேயே இது லாங் கார்டு இருக்குல்ல, அந்த பக்கம் இருக்கும். அது சிறுசு தான், அது வந்து கருப்பும் இருக்கணும். சரின்னு மழைங்க, ஆனால் காணில் ஒன்றும் தெரியல, விட்டு விட்டு போயிடுது. गाड़ी कौन सा आ रही है? कोयम्बतूर कहाँ से आ रही है? हिमाचल। सामान क्या है? एप्पल। ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை ஒருத்தன் குறுக்காடி இருப்பாங்க. யாரும் பார்த்திங்கன்னா நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட்டுங்க, இந்த பைபாஸில் போகிறோம் அந்த இதுங்க. அது வந்து குறுக்காட்டி வண்டி எங்கேருந்து வருது இதெல்லாம் கேட்டு எழுதுனாங்க, என்ன லோடுன்ட்டுலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த எடப்பாக்கம் அப்படிங்க மிஷின், அது மாதிரி சின்ன ஸ்கேலுங்க, ஒவ்வொரு வீலாக ஏற்றி இறக்கி எடப்பாதாங்க. அது வந்து ரோட்லேயே வச்சுருப்பாங்க, ரெடிமேட் மாதிரி தான். அது எடுத்து வண்டியோட எடையாலே எழுதுவாங்க. வண்டி பைபாஸில் எவ்வளோ போகுது, எத்தனை எடை வருது, இதெல்லாம் எழுதுவாங்க. அதுக்காக அது நிறைய பேர் செக் பண்ணுவாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா பைபாஸ் வந்து பெருசு பண்ணுறாங்களே, அந்த டைமும் இதெல்லாம் குறுக்காட்டி எழுதுவாங்க. பெங்களூர் வந்தாச்சுங்க. பெங்களூர் அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா நைஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, பெங்களூர் நைஸ் ரோடு. நம்ம சிட்டிக்குள்ளே வர தேவையில்லை, நம்ம அப்படியே அவுட்டர்லேயே வந்துடலாம். நிலமங்கலம் தாண்டி இது வருங்க, நிலமங்கலம் தாண்டி ரைட் எடுத்து போயிட்டுருக்குறேங்க. நேராக வந்து எலக்ட்ரானிக் சிட்டி பக்கம் வந்து ஜாயிண்ட் ஆகுங்க. ஒரே ரோடு தான், மேலே ஏறி டோல் எடுத்தோம்னா போதும். வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா சரியான கூட்டம், போலீஸு ஜீப்பு அதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நின்றுருந்தாங்க. மேலே பாலத்துக்கு கீழே நின்றுருந்தாங்க. நானும் பார்த்துட்டு இருந்த வண்டியெல்லாம் நிறைய நிறுத்தி வச்சுருந்தாங்க. நானும் அப்படி லெஃப்ட்டு ஓரம் கட்டினேன். அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து ஓடி வந்து, சார் கிளம்புங்க அப்படின்னு கன்னடத்தில் கிளம்புனாங்க. என்னென்னு பார்த்தா சினிமா ஷூட்டிங்லாமாங்க. கேமராலாம் எங்கே இருந்துச்சு பார்த்திங்கன்னா பாலத்தை மேலே இருந்துருக்குதுங்க. மேலே ஒரு பாலம் போச்சு, நிறைய ரோடெல்லாம் கட் ஆகுது. அதுக்கு மேலே கேமரா வச்சுக்கிறாங்க, கீழே ஜீப்பு போலீஸ் ஜீப் அத்தனை சினிமா ஷூட்டிங்லாமாங்க. நானும் அது தெரியும் எல்லாருடையும் நிற்கிது, என்னடா எல்லாம் கை ஆகிட்டுக்கிறாங்கன்னு நினச்சி நான் நிறுத்திட்டேன். கொஞ்சம் நேரத்தில் சரியான பல்ப் ஆகிடுச்சுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4 நாள் கழிச்சுங்க அன்லோட் பாயிண்ட்க்கு வந்தாச்சுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் விட்டு நிறுத்தி வச்சிருக்கிறோம். லோடெல்லாம் இறக்க போகிறாங்க. ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்துன்னு வச்சுங்களேன். லோடு இறக்கிருக்க முடியாது. 2 நாள் ஆயிருக்குங்க. நம்ம பின்னாடி இப்போ ஒரு வண்டி நிற்கிது, அதை இறக்கிட்டு நம்மளுக்கு இறக்குவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்துச்சு. நம்ம ஏற்றினவாக்கா அவங்க வந்து டைரெக்டாக டெல்லி அந்த நாக்பூர் ஹைவேல வந்துட்டாங்க. நம்ம ராஜஸ்தானுக்குள்ளே போயிட்டு வந்தோம். கொஞ்சம் செலவு கம்மியாக வந்தோம். அந்த வண்டி வந்தமே நேற்று பேசணும். அவங்க வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருந்தாங்க. அவங்க வரைக்கும் லேட் பண்ணி போட்டாங்க. அதனால் இப்போ நம்ம வண்டி இறக்குது, அவங்க பண்ணிக்கிறாங்க. அந்த வண்டிக்கு அப்புறம் நான் இன்னும் 2 வண்டி வந்திருக்குது. பரவாயில்லைங்க, ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா வண்டியும் வந்து சேர்ந்துருச்சு. நம்ம அட்வான்ஸாக வந்துட்டோம். பரவாயில்ல. நீங்கள் இறக்கிட்டு வேறு லோடுக்கு போகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் காட்டுறேங்க லோடு எல்லாம் எனக்கு எதுவுமே காட்டல. இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் காட்டுறேன் சரிங்களா. பாயெல்லாம் அவுத்துடுவோன்னு அதெல்லாம் அவுத்து விட்டு நான் காட்டுறேன் சரிங்களா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு இருக்காருங்க, கௌதம் அண்ணா இருக்காரு. அண்ணாவா? ஆமாம் அண்ணா பிரதர் அவர் இருக்கார். இவர் எங்கே பார்த்தீங்கன்னா போனாலும் நம்ம போனோம் பார்த்தீங்களா மேலே. அப்போ வந்து சங்கடி வந்தாருங்க ஊர்லேருந்து பார்க்குறதுக்கு. மறுபடியும் பக்கத்தில் இருந்தார். இப்போ நம்ம இங்கே அன்னூரில் தான் இருக்கிறோம். இங்கே பக்கத்தில் ஒர்க்கில் இருந்தார், வந்தார் பார்க்குறதுக்கு. அந்த மட்டும்லாம் நமக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்காருங்க. நான் காட்டுற பாருங்க. இங்கே பாருங்க, இது தெரிய மாட்டேங்குதே, இது பிடிச்சிக்கோங்க. நான் திருப்பி காட்ட வரேன் சரிங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இது வாங்கிட்டு வந்துருக்காருங்க, ஹெட்ஃபோனு OnePlus. அதை நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், கழுத்தில் மாட்டியாச்சு. அது வாங்கிட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. அதுவாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வாட்சுங்க, ஸ்மார்ட் வாட்ச்சு. நான் இது ஆல்ரெடி கட்டிட்டேன், அது வேணான்னு சொன்னேன். நம்ம ஃபோட்டோ எடுத்து எல்லாம் வச்சு கொண்டு வந்துருக்காரு. நான் வேணாங்க சொல்ல பார்த்துக்குங்க, நம்ம நல்லா மனுஷனை. நான் இதெல்லாம் கட்ட மாட்டேன் வேணான்னு சொன்னேங்க. லாரியில் ஓட்டுறதுக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டே தான் ஆகணும்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் இந்த என்ன சொல்கிறேன்னு தெரில, தேங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அவர் பேசுவார். எப்படின்னு சொல்லிக்கிறேன், நிறைய விஷயத்துக்கு அது பேசுவார். உங்களுக்கு அதுக்கு போது நம்ம அவருக்கு வேறு நல்லா செஞ்சுக்கலாம் சரிங்களா. அதுக்கு அவ்வளோதான். லோடு எல்லாம் பாயெல்லாம் ஊற்றி விட்றேன், நான் காட்டுறேன் சரிங்களா. காட்டிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா அன்னூரில் இருக்குங்க. அன்னூரில் லோடு இறக்கி நின்றுருக்குறேங்க. என்னென்னா நம்ம மதியம் பார்த்தீங்கன்னா அங்கே மேடப்பல் லோடு இறக்கணும். மேடப்பல் லோடு இறக்கிட்டு பாதி பாக்ஸ் இருந்துச்சு. அங்கே வந்து குடோனுங்களாமா. இங்கே வந்து கடைக்கு 100 பாக்ஸ் எழுதிட்டு வந்துருக்குறோம். இங்கே வந்து நோ என்ட்ரி டைமுங்க, சிட்டிக்குள்ளே இருக்கணும். சின்ன வீதிங்க, ஆட்டோவெலாம் வருது. ஒரு சின்ன வீதி மாதிரி அங்கே நின்றுக்கிறோம், தெரியுதுங்களா. அங்கே நிற்கிறோம். வண்டியெல்லாம் வச்சு தான் மாற்றணுங்க கடை. அவங்கள வண்டி திருப்பி காட்டுறாங்க இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நம்ம வண்டி நிற்கிது, உள்ள லோடு இருக்குதுங்க, இதுங்களா. உள்ள ஒரு பாதி பாக்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. இமாச்சல்லேருந்து நம்ம மேட்டுப்பாளையம் வந்த லோடு இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லோடு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே வந்து கோயம்புத்தூர் போகணும். அது என்ன லோடு என்னங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இமாச்சல்லேருந்து நம்ம இங்கே இமாச்சல் பிரதேசிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது. நான் வீடியோ முடிஞ்சுது. நான் வீடியோ உங்களை பார்க்குறேன். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.